மக்களே, வெல்கம் பேக் டு தி சேனல். இன்னைக்கு நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 எபிசோட் வேற லெவல்ல போகுதுங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கதிருக்கு எப்படியாச்சும் ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்ன்றதுக்காக அவங்க அப்பா பாண்டியனே முன்னேற ஏதோ லோன் வாங்கணும்னு சொன்னால அதை நம்ம என்னன்னு பாத்துக்கலாம்னு சொன்னாலும் கதிர் அதை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. இது ஒரே ஷாக்கா போகுது. கோமதி அந்த இடத்துல ஏன்டா இப்படி பண்றன்ற மாதிரி ஒரு விஷயங்கள் போகுது. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் எல்லாமே நார்மலா போனாலும் அவங்க ஒய்ஃப் ஃபோன் பண்ணி இங்க பாருங்க இந்த மாதிரிலாம் பண்றாங்க, ஆனா நமக்கு டாக்டர் எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போனாலும் எல்லாமே பழையபடி நார்மலா வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. நம்ம அரசியோட விஷயத்தினாலதான் அரசி ரொம்பவே நல்லா இருக்கனால எதனாலும் நான் அப்பா உனக்காக இருக்கேன்ற மாதிரி பேசுறாங்க. அக்கம் பக்கத்துல பேசினாலும் கவலைப்படாத, என் கிட்ட நீ சொல்லுன்ற மாதிரி வேற லெவல்ல பேசுறாங்க. ஸோ இன்னைக்கு பாத்தீங்கன்னா எபிசோடே ரொம்ப பரபரப்பா போகுது. ஸோ இனி அப்கமிங்ல கண்டிப்பா இன்னைக்கு கதிர் அந்த லோனை ரிஜெக்ட் பண்ணாம அக்செப்ட் பண்ணி இதுக்கப்புறம் அவர் நினைச்ச மாதிரி டிராவல்ஸ் வைக்க போறாரு அப்படின்றத ஒரு ட்விஸ்ட் நடக்க போகுது. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.